ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உவகை நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உவகை ஃபுட்ஸோட மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸை பயன்படுத்தி எப்படி சத்து மாவு ரெடி பண்ணணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு சத்து மாவு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா கிளம்ஸ்லாம் இல்லாமல் கிண்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வந்து கிண்ட ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம கிண்டிட்டு இருந்தால் போதும். நமக்கு வந்து அந்த சத்து மாவு ரெடி ஆயிரும். அந்த கூழ் வந்து நல்லா கட்டியாயிரும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான நாட்டு சர்க்கரையோ சேர்த்து பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து இதில் நாட்டு சர்க்கரை சேர்க்கறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே மில்லட்ஸு, ட்ரெடிஷ்னல் ரைஸு, நட்ஸு இதெல்லாம் தான் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக, சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து இதில் பால் சேர்த்து நம்ம வந்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம வந்து இதில் பால் சேர்த்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நம்ம காலையில் ஒரு பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் இதே மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம டெய்லி நம்ம இந்த சத்து மாவு கஞ்சியை குடிச்சிட்டு வந்தால் அவங்களுக்கு நல்ல உடம்புக்கு தேவையான நல்ல சத்துக்கள் வந்து கிடைக்கும். அவங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. பெரியவங்கன்னா இதில் வந்து பால் சேர்த்தும் குடிக்கலாம். இல்லை பால் வேணால் டயட்டில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் பால் சேர்க்காமல் இதில் வெறும் நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்து சாப்பிட்லாம். இல்லைன்னா இதை ஆற வச்சு நம்ம சம்மர் டயத்தில் வந்து நம்ம மோர் சேர்த்தும் இதில் 2 உப்பு போட்டு மோர் சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம குடித்தோம்னா நமக்கு சம்மர் டயத்துக்கு நல்லாயிருக்கும். அப்படி குடித்தா நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். டெய்லி இந்த காலையில் இந்த ஹெல்த் மிக்ஸை வந்து நான் டெய்லியுமே எடுத்துப்பேன். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம இதை வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.